நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த வருஷத்தோட இஃப்தாரும் சரி ஈத்தும் சரி ரொம்ப சிறப்பாக சூப்பராக முடிஞ்சிருந்துச்சு. நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்த நிறைய ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இஃப்தாருக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்த லிஸ்டெல்லாம் ரொம்ப பெருசுங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் மேனேஜ் பண்ணி ஏதோ சிறப்பாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் டாடி ஒரு பக்கம் இன்னைக்கு சாத்துக்குடி ஜூஸ் 100 பேருக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பிளான் பண்ணியிருந்தாரு. அதுலேயும் வித்தின் 30 மினிட்ஸில் இந்த சாத்துக்குடி ஜூஸ் அதுவும் 100 பேருக்கு பண்ணுறது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்க் தான். சாத்துக்குடி ஜூஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளால முன்னையும் ரெடி பண்ணி வைக்கவும் முடியாது. அது ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிச்சாதான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா கசப்பேறிடும், சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி பிட்டர் டேஸ்டோட இருக்கும். யூஸ்வலாக சாத்துக்குடி போடுறதுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக மிஷின் இருக்கு இல்லைங்களா, அதில் போட்டோம்னா நமக்கு டைம் ஆகும். அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பழத்தில் இருக்கக்கூடிய தோல் மட்டும் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு 2 கட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் குயிக்காக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சி அந்த ஜூஸை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிட்டோம். பேட்ச் வைஸ் நல்லா இது மாதிரி அரைச்சு ஒரு பெரிய கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சக்கரை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து இஃப்தார் அப்பவும் கொடுத்து அமிச்சிட்டோம். அதே மாதிரி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்ட ரிக்வஸ்ட் படி நாங்கள் அடிக்கடி செஞ்சது வந்து லெமன் ஜூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் நன்னாரி சர்பத் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். அது போக ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வாட்டர்மெலான் ஜூஸ், அடிக்கடி வாட்டர்மெலான் ஜூஸ், அது ரொம்ப ஈஸி. அது கூடவே நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் மின்ட் போட்டு வாட்டர்மெலான் லெமனேட் வந்து பண்ணியிருந்தோம். அதுலேயும் ஒரு சில நியூ ஃபாலோவர்ஸ் எல்லாம் நம்மளை என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ரோஸ் மில்க் கடை வச்சிருக்கோம், ஜூஸ் கடை வச்சிருக்கோம், இங்கே போனால் இவங்க பல்காக பண்ணி கொடுப்பாங்க, ஆர்டர் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க போல். நமக்கு சில பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் கூட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் ஒரு 100 பாட்டில்ஸ் ரோஸ் மில்க் கேட்டிருந்தாங்க, ஒரு 100 பாட்டில் பாதாம் மில்க் வேணும் அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் கேட்கும்போது தான் எனக்கே வந்து பரவாயில்லையே இப்படி கூட பண்ணலாமோ அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு. நம்ம நினச்சா அதுக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே பாசிபிள் தானே, முடியாது அப்படிங்கிறது எதுவும் இல்லைல்ல. யாரெல்லாம் இதை அக்ரி பண்ணுறீங்களோ கீழே வந்து ஹார்ட் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.